வணக்கம். அண்ணாமலை வந்து பார்ட்டி பொசிஷன்லேருந்து இறக்கிட்டாங்க. அது வந்து தப்பில்லை, எல்லாருக்கும் ஒரு சரிவு இருக்கும். ஆனால் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த எலெக்ஷன் அவர் வந்து தோற்று போவார், அவர் வந்து எம்எல்ஏ ஆக மாட்டார், அதனால் அவர் வந்து வீழ்ச்சியை சந்திப்பார் அப்படின்றத வந்து சொன்னேன். ஆனால் அதை வந்து நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து அவர் வந்து புலியாக்கும் சிங்கமாக்கும், அவர் வந்து பெரிய இதாக்கும் அதாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து பிஜேபி மீடியா சப்போர்ட் பண்ற எல்லா அஸ்ட்ராலஜர், ஃபார் எக்ஸாம்பிள் பேசு தமிழா பேசல ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறவர் வந்து அவர் வந்து பேங்கோட பேர் எக்ஸாக்டா சொல்லுவாராம், தெருவோட பேர் எக்ஸாக்டா சொல்லுவாராம், அவர் ஒன்றும் அண்ணாமலைக்கு ஏற்றம் அப்படி இப்படின்னு ஒரே அளப்பறைத்தார். அப்பவே சொன்னேன், இல்லை இது வந்து மீடியா ஃபியூவல்டு அப்படின்னு சொன்னேன். நான் சொன்ன மாதிரியே அண்ணாமலை ஒன்றும் எம்பி ஆகலை. அதே மாதிரி அவரை ஒரு வருஷத்துல பதவியிலேருந்து இறக்கி வச்சுட்டாங்க. ஸோ ஃபியூச்சர் ஆஃப் அண்ணாமலை வந்து 2026க்கு பிஜேபிக்கு கேம்பெயின் பண்ணுவார். அதே மாதிரி அவர் வந்து தொடர்ந்து பிஜேபியில் அரசியலில் இருப்பார். அவர் கட்சியெல்லாம் வந்து தாவ மாட்டார், புது கட்சியெல்லாம் ஆரம்பிக்க மாட்டார். அதெல்லாம் வந்து சும்மா அளப்பறையில் பண்ணுறது. அதே மாதிரி அவருக்கு ஏதாவது வந்து கவர்மெண்டல் பொசிஷன் இல்லாமல், மினிஸ்டர் அந்த மாதிரி பதவி இல்லாமல் பார்ட்டி பொசிஷன் ஏதாவது வந்து அவருக்கு வந்து கொடுக்கலாம். ஆனால் அதே வந்து இடையூறாக இருக்கும் 2026 கேம்பெயினுக்குன்னா அதையும் விட மாட்டாங்க. அதனால் நீங்கள் இதை கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். அண்ணாமலை சார்ட்டில் வீக்னஸ் இருக்குது. 10 கூடையும் 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஹாரோஸ்கோப் படி அவர் ஆரம்பித்து வைப்பார். ஆனால் அவர் வந்து என்ஜாய் பண்ணுறவராக இருக்க மாட்டார், அவர் வந்து முடிக்கிறவரா வந்து இருக்க மாட்டாரு. அதனால அவர் வந்து அடுத்த காமராஜர், அடுத்த கருணாநிதி, அடுத்த ஜெயலலிதா அப்படின்னு சொல்றதெல்லாம் டோட்டல் வேஸ்ட்டு. அதே மாதிரி தான் நான் வந்து கமலஹாசன் பார்ட்டி ஆரம்பிக்கும் போது சொன்னேன், சங்கரா டிவியில சொன்னேன், இல்லை அவர் வந்து ரொம்ப பரிமளிக்க மாட்டாரு அவர் கேரியர்லாம் அப்படின்னு. கமலஹாசன் ஆஃபீஸ்லேருந்தே சங்கரா டிவியில கால் வந்தது, அது எப்படி அவர் வந்து பேசலான்னு. நான் சொன்ன மாதிரி யானை வந்து கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பாயி ஒரு எம்பி சீட்டுக்கோசரம் பார்ட்டியை அடமானம் வச்சு இப்போ வந்து அவர் வந்து எம்பி ஆக போறார். அவ்வளோதான் கமலஹாசனோட கேரியர். அதே மாதிரி தான் அண்ணாமலையோட கேரியரும் ஓரளவு ஏற்றம் வந்து இருக்கும். ஆனால் அது முன்னாடி லெஜெண்டரி ஸ்டஃப்பாக இருந்தபோது, அதாவது போலீஸ் ஆஃபீஸர்லேருந்து அப்படியே பிஜேபி பிரசிடென்ட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆடுறது வந்து இனிமே வர 2.5 வருஷத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதனால அண்ணாமலை வந்து அவரும் வந்து இந்த ஸ்ரத்தால் தாக்கூர் மாதிரி டீம்ல இருப்பாரு. அவர் மெயின் பர்சனா இருப்பாரான்னு தெரியல. அதாவது வானதி, தமிழிசை, ராஜா அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் லீடர்ல அவரும் வந்து இருப்பார். அதனால இது வந்து இந்த பல அஸ்ட்ராலஜர் வந்து மீடியா பேட் அஸ்ட்ராலஜர், யூடியூப்ல பேசு தமிழா பேசு, இந்த பாண்டே வச்சிருக்கிற சாணக்கியா சேனல்லாம் ஊதுன்னு ஊதுவாங்க. அண்ணாமலை வந்து அப்படியா சிங்கமா புலியா அப்படி இப்படின்னு ஊதிண்டே இருப்பாங்க. இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்றதுனால தான் என்னை வந்து யாரும் எந்த யூடியூப் சேனலுக்கும் கூப்பிடாததுக்கு காரணம். அதனால உண்மையை தெரிஞ்சுக்கணும், கரெக்டாக கிளியராக பொலிட்டிக்கல் ப்ரெடிக்ஷன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை பாருங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதனால இது வந்து அண்ணாமலையோட எதிர்காலம் வந்து ஒரு தேய்மையான எதிர்காலம். அதாவது ஒரு காத்து வாக்குல காத்து வாங்க போனேன், கடலை வாங்கி வந்தேன், காத்து வாங்க போனேன், கவிதை வாங்கி வந்தேன்ற மாதிரி இருக்குமே ஒழிய இது வந்து பெரிய லெவல்ல அப்படியே அவர் வந்து ஆர்சிபி கேப்டன் ரோஹித் சர்மால அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் மீடியால சாணக்கியால ரங்கராஜன் பாண்டே ஊதுறதும், பேசு தமிழா பேசு அவரே வச்சுட்டு இருக்கிற சேனல்லும் ஊதுறதான். அந்த சேனல்ல போயிட்டு நீங்க அண்ணாமலையை பத்தி ஏதாவது எதிர்த்தாப்புல பேசினீங்கன்னா உங்களை கூப்பிடவே மாட்டாங்க. அதுதான். அதனால அண்ணாமலை வந்து தேய்பிரை தான் இப்பத்துக்கு. அவர் வந்து ஒன்றும் அப்படியே பெரிய வெட்ரன் அப்படி இப்படிலாம் தவிர இந்த அஸ்ட்ராலஜர் பல பேர் இருக்காங்க. அவருக்கும் அப்படியே நீ வந்து யானை சிங்கம் அப்படிலாம் சொல்லுவார். காரணம் ஆரோஸ்கோப்பை பார்க்காம ஆளை பார்த்து அஸ்ட்ராலஜி சொல்றதுனால தான். அவருக்கு வந்து சனி செவ்வாய் துலாத்தில் இருக்கு, 10 கூடையவன் 8ஆம் வீட்டில் இருக்கு. அவர் ஹாரோஸ்கோப்ல இன்னரண்ட் ப்ராப்ளம் அது. அவர் அதுக்கோசரம் பரிகாரம் பண்ண வேண்டியது இருக்கும். தேங்க்யூ.